ஹாய் ஃபேமிலி, குட் மார்னிங். எப்போ இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நிறைய பேர் கேட்டிங்க, ப்ரோ அந்த இது வந்து டெலீட் பண்ணிட்டாங்களே அனௌன்ஸ்மெண்ட்டு 1:2.5 ரேஷன்றது குறைக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. மேபி உங்களுக்கு ஓப்பனாக இருக்காது, திரும்ப ஓப்பன் ஆகும், எரராக இருக்கும்னு நான் சொன்னேன். அதனால தான் நான் புது பேசுகிறேன். இப்போ இது வரும் ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கா, பப்ளிகேஷன் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஆஃப் 3 ரெக்ரூட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் ஓகேங்களா 11/1/2024 வியூ கொடுங்க ஓகேங்களா. டவுன்லோட் அகைன் தான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. பாருங்கள், 1:3 வந்து குரூப் 2க்கு 483 பேரும் ஓகேங்களா. கண்டினியூஸான சரிபார்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:2.5 நேர்முக தேர்வு அல்லாத பதவிகள் சரிங்களா. ஸோ வருது, செக் பண்ணிக்கோங்க, வராதவங்க பார்த்துக்கோங்க ஓகேவா. இந்த பாரு ஓகேவா. ஸோ இதெல்லாம் இது பெருசாக சேஞ்சஸ்லாம் இருக்காதுங்க, அதுக்காக உட்காந்து இன்னும் குறைச்சிடுவாங்க அப்படிலாம் சொல்லாதீங்க ஓகேவா. பை ஃப்ரம் டெக் பெஸ்ட். சம்டைம்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் ஒரு விஷயம் அப்லோட் பண்ணுறாங்கன்னா அதை மாற்றலாம் மாட்டாங்க மேக்ஸிமம் ஓகேங்களா. சம்டைம்ஸ் என்ன ஒன்று நம்மளுக்கு டெக்னிக்கல் எரரும் அதனால் ஓப்பன் ஆகும், வெப்சைட் எரர் ஆகும். நிறைய பேர் அதே ஃபைல் ஓப்பன் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஓப்பன் ஆகாது, இல்லை டெலிட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தெரியும். ஆக்சுவலாக டெலிட்லாம் பண்ணுறதே மாட்டாங்க, அது வந்து வெப்சைட் எரர் புரியுதுங்களா. ஸோ நிறைய பேர் ஒன்றாவே டெலிட் பண்ணிட்டாங்க நிறைய பேர் சொன்னீங்க, அவ்வளோதானே பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஎன்பிஎஸ்சி பற்றி புரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். உங்கள் வெப்சைட் வந்து அந்தளவுக்கு ரொம்ப ஒரு வேறு லெவலில் அப்படிலாம் இல்லை, அவ்வளோதான் மேட்ரு புரியுதுங்களா. இப்போ நீங்கள் ஒரு டாப் வெப்சைட்ஸ்லாம் போய் பாருங்களேன், எவ்வளோ கிளாஸாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்காது, நார்மலாக இருக்கும். அதனால் அவ்வளோ இம்ப்ரெஷன்ஸ் வரப்போ கொஞ்ச நேரம் டெக்னிக்கல் எரர் ஆகும் ஓகேங்களா. ஸோ ரிலாக்ஸ்டாக இருங்க. ஸோ எக்ஸாம் பாஸ் ஆனவங்களுக்கு வாழ்த்துக்கள், ரீச்டு ஜோனில் இருக்கவங்களுக்கு ஒரு வகையான ஒரு வாழ்த்துக்கள் தான். ஏன்னா கண்டிப்பாக இதில் பாதி பேர் இருந்து வேலைக்கு போகிறீங்க, பாதி பேர் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் தயவு செஞ்சு பாஸ் ஆனாலும் சரி ஃபெயில் ஆனாலும் சரி நெக்ஸ்ட் எக்ஸாம் படிங்க. குரூப் 1 படிங்க, ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். இல்லை இப்போ ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குரூப் 2 தான் வேணும், தயவு செஞ்சு குரூப் 2 படிக்க ஆரம்பிச்சு டைம் யூஸ் பண்ணாதீங்க. குரூப் 2 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸு, குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பேட்ச் நம்மள்ட்ட இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. என் கோர்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம், கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணுங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது புரியுதுங்களா. இவ்வளோ பர்சன்ட் கொஷின்ஸ் வந்துட்டு நான் சொல்கிறேன்னா வந்து பொய்யா சொல்ல முடியாது, ரைட்டு தானே. எல்லாம் ப்ரூஃபோடு தான் பேசிகிட்ருக்கேன் சரிங்களா. படிச்சிங்கன்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணுங்க, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. பை ஃப்ரம் டெக் பெஸ்ட்.